கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு என்பதே தற்போது கேள்விக்குறியாகின மாதிரியான ஒரு செய்தி தொடர்ந்து பார்க்க முடிகிறது. இந்த ஆட்சி பொறுப்பேற்று ஒரு 15 நாட்களுக்குள்ளாக கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இந்த பாலியல் துன்புறுத்தல்கள், படுகொலைகள், இரட்டை கொலைகள், பெண்கள் மீதான பெட்ரோல் குண்டு வீச்சு, டாஸ்மாக்ல பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனை இந்த ஒரு 10-15 நாட்களுக்குள்ளே நடந்திருக்கிறது. இதனொட்டி பார்த்தோம்னா கோயம்புத்தூர்ல அந்த சிறுமிக்கு நடந்த சம்பவத்துல அவங்க தாயார் கூட எனக்கே தெரியாம காவல்துறை என் பிள்ளையை எரிச்சிட்டாங்கன்னு ஒரு கருத்தை கூட வச்சிருக்காங்க. முதலமைச்சர் ஜோசப் விஜயை நோக்கி பல்வேறு கேள்விகள் அவரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. எப்படி பாக்குறீங்க சார்? என்னத்தை பார்க்க, நாடு கெட்டு கீரை வித்து போச்சு. நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொன்னது மாதிரி பாஜக பெற்ற குழந்தை விஜய்ன்னு சொன்னாரு. இது பாஜக பெற்ற பேயாட்சி மாதிரி இருக்கு. ஒரு பிசாசுன்னு வாங்கி பாருங்க, அது மாதிரி இருக்காரு. நாடா ஒரு 15 நாள்ல இது ஒரு நாடு மாதிரி இல்லையே. பாஜகவுடைய என்ன வேலை நடக்குமோ அந்த மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் நீங்க பார்த்தா என்ன பண்ணுவான்னு கேட்டா, நேர பட்டியல் சாதி மக்கள் வாழக்கூடிய இடத்துக்கு வருவான் பிஜேபிக்காரன். சின்ன குழந்தைய தூக்கிட்டு போயிடுவான். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தாய் தகப்பன் புகார் கொடுத்தா அந்த புகாரை வாங்க மாட்டான். சரி, அந்த பிள்ளைய கண்டுபிடிச்சா அது கொடுக்கடா அப்படின்னா அதுவும் செய்ய மாட்டான். இவங்க தூக்கிட்டு போய் கற்பழிச்சுட்டு கொலை பண்ணிட்டு போலீஸ் ஜீப்ல எரிச்சிட்டு வீட்டில் உன் மகளை எரிச்சிட்டோம்னு சொல்லிட்டு போவாங்க போலீஸ் பாதுகாப்புடன். இதான் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கக்கூடிய பாஜக மாஃபியா கும்பலுடைய பாசிச ஆட்சி. அந்த கேடுகட்ட ஆட்சி இங்க விஜய் நடத்துறாரு. விஜய்க்கு ஓட்டு போட்ட தற்கூரிகளே, விஜய் அன்குள் வரும்னு சொன்ன தற்கூரிகளே, முட்டாள்களே, ஆட்சியா நடந்துகிட்டு இருக்கு. நிம்மதியா யாரும் இல்லை. பெண் பிள்ளையை பார்த்தவங்களாம் அடி வயதில் நெருப்ப கட்டி அலைகிற மாதிரி இருக்கு. 20 நாள்ல இப்படியா? அதுக்கு காரணம் சினிமாத்தனமான ஆட்சி. ஒரு கீழ்த்தரமான கேவலமான ஆபாச கலாச்சாரத்தை சினிமாவில் அரங்கேற்றிய ஒரு கேவலமான நடிகருடைய ஆட்சி. சினிமாவில் என்ன அந்த நாள் நல்லது சொன்னாரு? என்ன நல்லதை சொல்லி நாட்டுக்கு எம்ஜிஆர் மாதிரி ஒரு நல்ல கதையை சொல்லி மனைவியை கான்ட்ராக்ட் பேஸில் கல்யாணம் முடிச்சு நடத்துற மாதிரி. இதெல்லாம் 6 மாசத்துக்கு மனைவி ஒப்பந்த அடிப்படையில். இப்படி சினிமா நடிச்ச ஆள் ஆட்சிக்கு வந்தா எப்படி நாடு உருப்படும்? இன்னைக்கு ஒரு வேதனையா இருக்கு. அந்த பெண்ணுடைய பேட்டி, அந்த கோயம்புத்தூர்ல நடந்த கற்பழிப்பு கொடூரமான சம்பவம். இவெல்லாம் விஜய் எப்படி ஆட்சிக்கு வருவான்னு காத்திருப்பான் போலுங்க. கதாநாயகன் விஜயை பார்த்திருக்கான்ல, அந்த கதாநாயகன் மாதிரியே வரணும்னு நினைக்கிறான் நாட்டில் எல்லா பேரும். தாவேக்கா தற்கூரி பூரா நினைக்கிறான். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி நாங்கெல்லாம் சின்ன வயதிலிருந்து வந்திருக்கிறோம்னா ஒரு நெறிப்படுத்தப்பட்டு அண்ணாவை படித்து, பெரியாரை படித்து, மார்க்ஸை படித்து, கலைஞர் எழுத்தை படித்து, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, பொது வாழ்க்கையில இலக்கணம், தூய்மை, எவனோ 2 திருட்டு போய் ஊழல் பண்ணிருப்பான்றதுக்காக ஒட்டுமொத்த திராவிட இயக்கத்தை போற போக்குல இந்த ரீல்ஸ் போடுற கூட்டம் பேசிடுவியா நீ? தாய் பறி கொடுத்த தாயுடைய பேட்டி இன்றைக்கு கண்ணீர் ஒழுகிறது. ஒழுக்கமான தாய் தகப்பனுக்கு பிறந்தவன் படிச்சா கண்ணீர் வரும். இந்த ரீல்ஸ் போட்டு நாய் படிச்சா, இன்னைக்கு பாருங்க RS பாரதி ஒரு புகார் கொடுத்துருக்கிறார். எது நடந்தாலும் திமுகன்னு சொன்னான். இப்ப திமுக இளைஞரணி செயலாளர் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மேல அவதூறு அவர் பெண்ணு மறுபடியும் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு வேற ஐடியில இருந்து இப்ப மறுபடியும் ரீல்ஸ் போடுறது. இறந்தது யாரும் உங்க ஆட்சி, பெண் சிங்கப்பட வச்சிருக்குன்னு சொல்ற ஆட்சி. சும்மா தாவி தாவி படத்தில் அடிப்பாரு. பெண்களை தொட்டாலே எங்க இருந்தாலும் தவுவாரு. தவ சொல்லுங்க பாப்பா. அந்த அம்மா சொல்றாங்க, என் கணவருக்கு மது பழக்கம் இருக்கிறது, மது ஒழிச்சிட்டாரு, கிழிச்சிட்டாரு.
வீட்டில் வந்து குளிர்பானத்தில் கணவர் மதுவை கலந்து வைத்திருந்தார். தெரியாமல் மது கலந்த குளிர்பானத்தை குடித்து விட்டேன். இது தாவே காட்சிக்கு வந்து முன்னாடி வீட்டுக்கு போயிடுச்சு. டாஸ்மாக் ஒழிப்பும் சொன்ன வீட்டுக்குள்ள போயிடுச்சு. இப்போ டாஸ்மாக் என் கணவரின் மனதை மாற்றி குழந்தையின் உடலை வாங்கி விட்டனர். என்னிடம் சொல்லாமல் குழந்தை எரியூட்டி விட்டார்கள். உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஆட்சி, அதே ஆட்சி உத்தரப்பிரதேச எந்த பிஜேபி பெற்ற குழந்தை தான் விஜய் ஆட்சியில் அதே மாதிரி நடக்கும். தாய்க்கு தெரியாம, தாய் தகப்பனுக்கு தெரியாம எரிச்சுட்டு போயிடுவான். இங்க டாஸ்மாக் அடிக்கிறவன் சரக்கு அடிக்கிற அப்பனை கூப்பிட்டு சரக்கை ஊத்தி விட்டு தாய்க்கு தெரியாம குழந்தை எரியூட்டி விட்டார்கள். தாய் கொடுக்குது. கேடுகட்ட ஆட்சி இல்லையா? இதோட ஒரு கேடுகட்ட ஆட்சி நாட்டுக்கு தேவையா? குழந்தை எரியூட்டப்பட்ட இடத்தை கூட கூறவில்லை. என் குழந்தைக்கு உரிய நீதி வேண்டும், நிதி தேவையில்லை. யார் மீது குற்றம் என கண்டுபிடிக்க குழந்தையின் உடல் இல்லை. என் மகனை என்னிடமிருந்து பிரித்து வைத்துள்ளனர். விஜய், நீங்க மகன் என்று பிரிஞ்சிருக்கலாம். உங்க அப்பா கிட்ட இருந்து நீங்க மகனா பிரிஞ்சிருக்கலாம். நீங்க பெத்த மகனை நீங்க பிரிஞ்சிருக்கலாம். குழந்தைப்பா, குழந்தைய பறி கொடுத்து விட்டு தாய் பரிதாபமாக எல்லா பேரும் நாட்டில் உங்களை மாதிரி குடிக்கிறீங்களா? விஜய், நீங்க உங்க அப்பா கிட்ட இருந்து நீங்க பிரிஞ்சது மாதிரி, உங்ககிட்ட இருந்து அப்பனா அந்த ஸ்தானத்துல இருந்து மகன் பிரிஞ்சது மாதிரி பிரிச்சு வைக்கிறீங்க பாருங்க. இதெல்லாம் காவல்துறை வேலைன்னு சொல்றாங்க. என் மகனை என்னிடமிருந்து பிரித்து வைத்துள்ளனர். உடலை ஒப்படைப்பது ஒரு லட்சமான நடவடிக்கை. உடலை எரிப்பதில் அவசரம் காட்டியது ஏன்? என் மீது தேவையற்ற அவதூறு பரப்புகிறார்கள். அதில் உண்மை இல்லை. இது பத்தினித்தன்மா இருக்கிறவங்க மேல அவதூறு பரப்புறது தான் விஜய் வேலை. சங்கீதா ஒழுக்கமா குடும்பம் நடத்தி ஒரு ஆண் பெண் ஒரு பெண் பிள்ளை பெற்று வாழ்ந்துகிட்டு தான் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் முதலமைச்சர் மேல வழக்கு. தான் குடும்பம் மாதிரி எல்லா மன்னன் மாதிரி எல்லா மக்களும் இருக்கும்னு நினைக்கிறாரு. இங்க பிள்ளைய பறி கொடுத்திருக்கு தாய். காம கொடுறால் கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டிருக்கு. எங்கடா எரிய விட்டுறீங்களா பாவிகளா என் மகளை அப்படின்னு கேட்குது. அதுக்கு வழி இல்லை. அவங்க சொல்றாங்க என் மீது தேவையற்ற அவதூறு சங்கீதா மேல பரப்புறாங்க பாருங்க. ரீல்ஸ் பண்ணீங்க. இவங்க வீட்டில் இவங்க அக்கா தங்கச்சி யாராவது இந்த தாவேக்கார வீட்டில் இப்படி இறந்தாதான் புத்தி வருவீங்க நடக்கும். தொடர்ந்து இந்த ஆட்சி விஜய் தலைமையிலான ஆட்சி தமிழ்நாடு நடந்தா ஒவ்வொரு தாவேக்கா வீட்டுக்காரர்களும் இப்படி நடக்கும். வீட்டில் நடக்கும். அப்பதான் அலற போற. அப்பயே அலறுவியான்னு தெரியல. எங்க அண்ணன் இருக்காரு பார்த்துக்குருவாரு சொல்ல போறேன்னு தெரியல. இந்த 41 பேர் இறந்ததுக்கு சொன்னாங்க. இல்லை பிள்ளை போனா போகட்டும். எங்க அண்ணன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கேன். எங்க அண்ணனை பக்கத்துல இருந்து பார்த்தேன். பாருங்க, விஜய் எங்களுக்கு பிள்ளைதான். விஜய் எங்களுக்கு பிள்ளைதான். பெத்து விடுங்க, நல்லா குட்டிப்பாலை கொடுத்து வளங்க இந்த பிள்ளையா. அதில் உண்மை இல்லை. வழக்கை திசை திருப்பவே என் மீது அவதூறு பரப்புகிறார்கள். ஒரு தாயுடைய பேட்டி, கண்ணீர் மல்க பேட்டி. நீங்க மனைவியோட வாழல, நீங்க மகன்ற பாசத்தை உங்க அப்பாட்ட காட்டல. உங்க அப்பாவே அடிக்க போனதாலாம் செய்தி வருது முன்னாடி. இப்படிப்பட்டவர் ஒரு ஆட்சியில் உட்கார்ந்துக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இந்த நாடை ஏமாத்தணும் நினைச்சா நாட்டு மக்கள் ஏமாறலாமா? 20 நாள்ல, அதாவது நிர்வாகம் வந்து மற்ற வேலையெல்லாம் நடக்கிறதுக்கு லேட்ட காலதாமதமாக. சட்ட ஒழுங்குன்றது இன்றியமையாது, அவசியமானது. சட்ட ஒழுங்கை காப்பாற்றுறதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க துப்புக்கட்ட அரசுக்கு ஒரு முதலமைச்சர் பதவி தேவையா? செய்யார் அருகே திருமணமான 4 மாதங்களில் மர்மச்சாவு. எல்லாம் மர்மமா தான் இருக்கு. இனிமே என்ன மர்ம மனிதன் இல்லை முதலமைச்சர் உட்காந்துருக்காரு. மர்ம யோகியில உட்காந்துருக்காரு முதலமைச்சர். காஞ்சிபுரம் புது பெண்ணை கொன்று தூக்கில் தொங்க விட்டதாக புகார். சரி, சென்னையில் தொடர் மின்வெட்டு. சென்னையில் பாத்துங்க, கையில் அறுவை சிகிச்சைக்கு சென்ற சாஃப்ட்வேர் இன்ஜினியர் திடீர் உயிரிழப்பு. இதுக்கு என்ன செய்யணும் கேட்குறியா? 8000
தனியார் மருத்துவமனைக்கு அனுமதி. இப்போ விஜய் அரசு அதான் முக்கியமான வேலை. நீங்க அப்ளிகேஷன் போடுங்க, தனியார் மருத்துவமனை தொடங்குள்ள அப்ளிகேஷன் போட்டாலே உங்களுக்கு வந்து இப்போ தற்காலிகமாக உங்களுக்கு அனுமதி. உடனே நாங்க நீ அப்ளிகேஷன் போட்ட உடனே நாங்க நெட்லேயே உங்களுக்கு அனுமதி கொடுத்துட்றோம், அப்புறம் உங்களுக்கு பெர்மனன்ட் அனுமதி தர்றோம். இது தேவையா? ஆரம்ப சுகாதார மையங்கள் அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த வேண்டும், தனியார் மருத்துவமனை ஊக்குவிக்க கூடாது. இதான லட்சியம், இதான கொள்கை. அந்த கொள்கை ஏதாவது நிறைவேற்றப்பட்டிருக்கா? இப்ப இந்த சாப்ட்வேர் இன்ஜினியர் எதுக்கு இறந்திருக்காரு தெரியுமா? அவருக்கு கையில வந்து ஒரு சிகிச்சை, அறுவை சிகிச்சை பண்ணணும். ஆனா அந்த இன்ஜினியருக்கு தனியார் மருத்துவம் ஊக்குவிக்கிறவரோட கேடு. அவருக்கு ரத்த டெஸ்ட் எடுக்காம, அவருக்கு இதய பரிசோதனை பண்ணாம, தொண்டைக்குள்ள வீட்டுக்கு யாருக்கு வீட்டில் ஆளுகளுக்கு சொல்லாம தொண்டையில குத்தி ஊசியை போட்டு குழியை தோண்டி சிகிச்சை பண்ணி செத்து போயிட்டார். ஏதாவது அரசு தரப்புல இருந்து மூச்சு பேச்சு இல்லை, அமைதி. என்ன தெரியும் தற்கூரிகளுக்கு? மனைவியை வெட்டி கொலை செய்து மாநகராட்சி ஊழியர் தற்கொலை, கள்ள தொடர்பை கண்டித்ததால் விபரீதம். எங்க ஆரல்வாய்மொழி எல்லாம் நம்மாளு தளபதி தலைவலி தலை விதிரா நாடு கேவலமா போயிட்டு இருக்கு. மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை, தாலி செயினை பறித்தவர் கைது திருவண்ணாமலையில். சின்ன பிள்ளைக்கும் பாதுகாப்பு இல்லை, பிறந்த பிள்ளைக்கும் பாதுகாப்பு இல்லை. ஒரு தாய் வந்து சென்னையில் பிரசவத்தின் போது 9 நாள் மருத்துவமனையில் இருந்திருக்காங்க, ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க, வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, வெளியே வர்றாங்க. ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்து குழந்தைய பார்த்துக்கிட்டுருக்காங்க. குழந்தை கடத்தல். 9 வயது பிள்ளை, 9 நாளான குழந்தைக்கு விஜய் ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை, 10 வயசு பிள்ளைக்கும் பாதுகாப்பு இல்லை. இங்க வருங்க திருவண்ணாமலை மூதாட்டிக்கு பாலியலோடு தாலி செயின் அதுட்டான், தாலிக்கு பாதுகாப்பு இல்லை. யாருக்குமே பாதுகாப்பற்ற ஒரு கேவலமான கீழ்த்தரமான மட்டகரமான ஆட்சி. தாலிக்கு தங்கம் தர்றாரு சார், தாலிக்கு தங்கம் கொடுப்பார், தாலி அறுக்க சொல்லுவார், அப்புறம் தாலிக்கு தங்கம் கொடுப்பார், வாங்கி கட்டிக்கிறங்க. தாய் மாமன் சீர் கொண்டுவார். இனிமே தாலி அறுக்க சொல்லுவார், பல பேர் தாலி அறுக்க போறாங்க, அறுத்துட்டு தாய் மாமன் சீர் கொடுப்பார், வாங்கிக்க. இன்ஸ்பெக்டர் தாக்கியதால் இதெல்லாம் பெரிய செய்தியா போடுவாங்க. திமுக ஆட்சியா இருந்தா, ஸ்டாலின் முதலமைச்சரா இருந்தா, இன்ஸ்பெக்டர் தாக்குதல், விவசாயி தற்கொலை, ரிசா போடுவேன், அதுக்கு 4 பேர் கத்துவேன். வாருங்கள், எப்படி கேவலமான ஆட்சியை ஸ்டாலின் நடத்துற இந்த உலகம்னா போட்டுட்டாங்க. அதாவது இன்ஸ்பெக்டர் தாக்கியதால் விஷம் குடித்து விவசாயி சிகிச்சை பலனின்றி சாவு, உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். இந்த செய்திலாம் கிடைச்சா திமுக ஆட்சியா இருந்தா 1 வாரத்துக்கு ஓட்டுவாங்க. உடலை வாங்க மறுத்து விட்டார்கள். கண்ணீர் கதை, கண்ணீர் மல்க கதை, விவசாயியின் கதை, இன்ஸ்பெக்டரின் கொடூரம். அவர் இன்ஸ்பெக்டர் நேருவுக்கு வேண்டியவராக இருப்பாரோ, ஸ்டாலினுக்கு சொந்தக்காரராக இருப்பாரோ, பசுமன் பாண்டி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரராக இருப்பாரோ, இப்படிலாம் எழுதுவாங்க. சந்திரிச்சிருந்தா போட்டோ எடுத்து போடுறது. இப்ப பாருங்க, இது உழவோட போட்டிருக்கேன் சார். இதை விட்டீங்க சார், தந்தை மனைவி கொடுத்த வாக்குமூலம், மகள் கொடுத்த கண்ணீர் பேட்டி, மகள் கொடுத்த மனைவி கொடுத்த வாக்குமூலம், கண்ணீர் பேட்டி. இந்த கண்ணீரை நாங்கள் துடைத்து அந்த கண்ணீரால் வந்ததுதான் தாமிரபரணி ஆறுன்னு சொல்லுவாங்க. கேவலமான ஒரு நாட்டில் இன்னைக்கு அதோட பாருங்க, கோயில் நகரம் மதுரை, கோயில் நகரம் கொலை நகரம். காலையில நடைபயிற்சி போனா ரத்த வெள்ளத்துல தான் மிதந்து ஒரு மருக்கு மீனாட்சி கோயிலுக்கு முன்னாடி ஒரு அபிஷேகம் பண்ண வர்றாங்க காலையில. இங்க ரத்த அபிஷேகம் நடந்துக்கிறது. விஜய் ஆட்சிக்கு வந்து கோயில் நகரம் கொலை நகரம்டா. மாமியெல்லாம் கண்டு காலைல ஓட்ட ரத்தத்தை பார்த்து அலறி ஓடி இருக்கு. அந்த பக்கத்துல மாமியை வந்து, அடே அப்பா, என்னடா காலை இதென்ன இந்து கோயிலா, இது என்ன பாண்டி கோயிலா அல்லது மீனாட்சி கோயிலா? அந்த மாதிரி பாண்டி கோயிலாவது ஆடை வெட்டுவாங்க, இதோட மனிதனை வெட்டி பலி கொடுத்துருக்காங்க காலையிலேயே. மீனாட்சி தாய் மனிதனை போட்டு மனிதன் தலை கேக்குதான்ற மாதிரி ஆகி எவ்வளவு கேவலமா பாருங்க. காலங்காத்தால கோயிலுக்கு போறவன் நிம்மதியா போக முடியல. அந்த பக்கத்தில் இருக்கிற மாமியெல்லாம் போய் அலறி அடிச்சு ஓடி, பட்டர்கள்லாம் தெருவுக்குள்ள ஓடி இருக்காங்க. காலையில ரத்த வெள்ளமா போகுது அப்படின்னு பால் வாங்க போனா அங்க வந்து ரத்தமா பாலா ஓடிக்கிட்டு இருந்தா, இவங்க பால் வாங்க போற அங்க ரத்தத்தை பாக்குறேன்.
மனித ரத்தம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மதுரையுடைய இதயம். மதுரையுடைய இதயமான பகுதியில காலையில நள்ளிரவுல அதிகாலையில கொலை பண்றான். கொலை சர்வ சாதாரண நடக்குது. போதை மாத்திரைகள். நேற்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை முதலமைச்சர் வீட்டில் விடுமுறை எடுத்துருவாரு. ஸ்கூல் பையன் மாதிரி தான் வருவார், போவார், இதுக்கு வருவார், தலைமைச்சர் வருவார், மத்தியானம் டிஃபன் பாக்ஸில் சாப்பிடுவார், 5 மணிக்கு போயிடுவார். பெல் அடித்தா வீடு, மணி அடித்தா சோறுன்னு வாங்கின ஜெயிலில். அது மாதிரி இவருக்கு வீட்டுக்கு போயிடுவார் 5 மணிக்கு. அப்புறம் அவர் யாரும் பார்க்க முடியாது. சட்ட ஒழுங்கு கெட்டன்னா சீரழிஞ்சன்னா பூரா வாளோடு அலையிறான். தாவேக்காரன் வாளோடு தான் அலையிறாங்க. அவங்களுக்கு ஏதோ சம்பாதிக்கிறாங்களே. திமுக ஆட்சியில் சம்பாதிச்சதா சொல்றாங்களே வட்டம் பகுதியெல்லாம். நம்ம என்ன சம்பாதிக்கிறது? அதை அடிப்போமா மிதிப்போமான்னு அலைகிறாங்க. இப்ப அடக்கி வச்சுக்கிறங்க, அடக்கப்படுவீர்கள். இந்த ஆட்சி வெகு விரைவில் இறங்கப்படும். சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. மக்கள் நிம்மதியா போக முடியல. நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை போக்குவரத்து பஸ் எல்லாமே நேற்று விடலை. ஒரு பஸ் ஒரு ஏரியாவில் 10 பஸ் போகுதுன்னா ஒரு பஸ் தான் போயிருக்கு. குறைக்கப்பட்டிருக்கு பஸ். நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாட்டுத்தாவணியிலிருந்து வெளியூருக்கு போக முடியல. சென்னையிலிருந்து இங்கே வர முடியல. கலைஞர் பேருந்து நிலையத்திலிருந்து போக்குவரத்து சரியா இல்லை. நிர்வாகம் சீரழிஞ்சு கிடக்கு. சட்ட நாடு இருட்டில் இருக்கு. வெளியே பெண்கள் நிம்மதியா போயிட்டு வர முடியல. 20 நாள் ஆட்சி பொறுப்பேற்ற 15 நாள் 20 நாளைக்குள்ள நாட்டில் ஒரு பெரிய பேயாட்சி நடத்துற மாதிரி இருக்கு. மனிதன் தலைமைச் செயலில் உட்கார்ந்த மாதிரி இல்லை. ஒரு அசுரனுடைய ஆட்சி நடக்கிற மாதிரி இருக்கு. இந்த அசுரன் ஆட்சியை விரைவில் வீழ்த்த வேண்டும். நன்றி சார். நன்றி.